ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ பீமாவில் 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், என்னென்ன ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க, இதில் வந்து வாங்கலாமா வேண்டாமா, இதில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீமாவில் வந்து வெப்சைட்டில் தான் இப்போ ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பீமாவில் அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நான் ஆல்ரெடி 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் போடும்போது நகைகள் வந்து வாங்கியிருக்கேன். என்னென்ன நகைகள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, வைர நகைகள் எல்லாத்துக்குமே வந்து 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வைர நகைகள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு கூடுதலாக 25,000 ரூபாய் வந்து தள்ளுபடி தராங்க. இந்த ஆஃபர்லாம் நீங்கள் 25,000 ரூபாய்க்கு மேலே நகைகள் வாங்கும்போது மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. 25,000 ரூபாய்க்குள்ள நகைகள் வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகாது. குறிப்பிட்ட சில நகைகளுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அவங்க வந்து ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நகைகளை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். செலக்டிவான ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்த நகை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நகைகளுக்குமே ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. BeemaGold.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து வெப்சைட்டில் தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 20, 21 2 நாளைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியுமே வந்து இந்த பீமாவில் 0% மேக்கிங் சார்ஜ் ஆஃபரில் நகைகள் வந்து வாங்கியிருக்கேன். நான் இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். 3 டைம்ஸ் ஆர்டர் பண்ணி எனக்கு நகைகள் வந்து வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. நகைகள் வந்து பியூரிட்டியும் நான் செக் பண்ணிட்டேன். பியூரிட்டியுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு வந்து ஆர்டர் பண்ணி வந்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது இந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ மைனஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால்மார்க் 916 HOD நகைகள் தான் அவங்க வந்து விற்கிறாங்க. நான் அவங்க வந்து நகைகள் வந்த உடனே வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஹால்மார்க் சிம்பிள் இருந்தது, 916ன்னு மென்ஷன் ஆகிருந்தது, HUID நம்பரும் வந்து இருந்தது. அந்த HUID நம்பரை நம்ம எடுத்து நம்ம வந்து பிளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் BSI ஆப் அப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த HUID நம்பரை போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எந்த தேதியில் ஹால்மார்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை பற்றின டீட்டெயில் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு பயப்பட தேவை கிடையாது. ஸோ பியூரிட்டி வந்து நான் வாங்கின 3 நகையிலையுமே எனக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுறாங்க. நம்ம எந்த நகைகள் ஆர்டர் போட்டாலுமே வந்து டெலிவரி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜும் வாங்குறதில்ல. அப்புறம் ரிட்டர்ன் பாலிசியும் இருக்குது. உங்களுக்கு நகை பிடிக்கல இல்லை வேறு டேமேஜ் ஆகி வந்தது ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ரிட்டர்னும் வந்து பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணதில்லை. ஸோ வந்து இது 3மே எனக்கு ப்ளஸ்ஸாக தோணுது. இதில் இருக்க மைனஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் இருக்க மிகப்பெரிய மைனஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா இப்போ நகையை வந்து அதாவது வெயிட் வந்து செக் பண்ணுறதுன்றது நமக்கு வந்து இதில் ஒரு கஷ்டம். இப்போ நம்ம நகை கடையில் போயிட்டு நகை வாங்குறோம் அப்படின்னா நம்ம வெயிட் மிஷினில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டேக்லேயே வந்து வெயிட் இருக்கும். பட் டேக்ல வெயிட் இருந்தாலுமே நம்ம வந்து மிஷின்ல ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா வந்து இதுல வந்து நம்ம செக் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பக்கத்துல நகை கடையில கொடுத்து தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிஷின் வந்து இருக்கு, மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வாங்கின இந்த மிஷினில் வந்து எனக்கு அக்யூரேட்டாக வந்து வெயிட்டு காட்டல, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இப்போ நம்ம ரூம்லேயே வச்சு பார்த்தாலுமே நமக்கு காற்று படும்போது என்ன ஆகுதுன்னா வெயிட் வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ கரெக்டான வெயிட் வந்து காட்ட மாட்டேங்குது. இது வந்து நான் வந்து வேற ஏதாவது நான் ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு வந்து ஓகேவா இருந்தது அப்படின்னா நான் அந்த வெயிட் மிஷின் வேணா உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் இதை பற்றி எதுவும் சொல்ல முடியல. ஸோ வந்து இது மாரி ஏதாவது உங்ககிட்ட வெயிட் மிஷின் இருந்தது அப்படி இல்லைன்னா பக்கத்தில் கடையில் கொடுத்து நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மைனஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது என்னன்னா நான் இன்ஸ்டாவில் போட்டிருக்கும் போதும் சரி இந்த மாதிரி நகை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ, அப்புறம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் லாங் வீடியோ போடும்போதும்
என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொதுவான கமெண்ட்ஸ் வந்தது என்னன்னா, கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து கால் போக மாட்டேங்குது, கால் பண்ணா கூட அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரிட்டர்ன் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கு, ஏதாவது டவுட் கேட்கறதுனாலும் கஸ்டமர் கேர் சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு எந்த இஷ்யூவும் வந்ததில்லை, நான் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து ட்ரை பண்ணதில்லை. ஆனால் வந்து கமெண்ட்ல அந்த கமெண்ட் பண்ணியிருந்ததை வச்சு நான் சொல்றேன். ஸோ கஸ்டமர் கேர் வந்து கொஞ்சம் ஒஸ்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பில்லிங் மெத்தட், நான் ஆல்ரெடி வீடியோலேயே நான் வந்து அவங்களோட பில்லிங் மெத்தடை பற்றின வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நார்மலாக வாங்குற நகை கடைங்களை எப்படி பில்லிங் மெத்தட் போடுவாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பில் பண்ணுவாங்க. இப்போ வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டுட்டு மேக்கிங் சார்ஜுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போட்டுருவாங்க. ஜிஎஸ்டியை போட்டுட்டு லாஸ்ட்ல தான் வந்து அவங்க அந்த 0% ஆஃபர், அதாவது மேக்கிங் சார்ஜ் ஆஃபரை வந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாயிலிருந்து நீங்க வாங்கக்கூடிய நகைகளை பொறுத்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ், அதாவது ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு எனக்கு ஒரு மைனஸா தோணுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபரில் இப்போ இருக்கிறதுல வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இவங்க கொடுக்குற ஆஃபர்லாம் இப்படி தான் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஓகே அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம். இப்போயும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போய் bhimagold.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல வந்து நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விடவே வெப்சைட்ல தங்கம், வெள்ளி, வைரம் எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆஃபர் இருக்கோ இல்லையோ எப்பயுமே வந்து வெப்சைட்ல வந்து அது வந்து ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுது அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.